நீங்கள் ஏமா சுஜி ஒரே சேனல்ல பாத்துங்கறா வேற சேனல் தான் மாத்த வேண்டியதானே ரிமோட் என் கையில இல்ல அத்தா உங்க கையில தானே இருக்கு ஏன் கையில அங்க ரிமோட் தோக்குதாமா உங்க கையில தானே இருக்கு மாத்துங்க பஜ்ஜி செஞ்சு எடுத்துட்டு பஜ்ஜியா சூப்பர் ஜூஸ் என்ன சொல்லு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் பனானா எனக்கு வேணாம். ஷேக் இந்த பாரு போன வாரம் தான் வெளில போனோம் போன வாரம் தான் ஷாப்பிங் பண்ணோம் என்கிட்ட சத்தியமா காசு இல்ல சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் எதுனாலும் வாங்க முடியும் அதனால முன்னாடி ஷாப்பிங் வேணாம்னா பஜ்ஜியும் உனக்கு தேவையில்லை சாம்பார் ஆப்பு எனக்கு இன்னைக்கு சமையல அரிசி உப்புமா பண்ணிருந்தேன் இப்ப சப்பாத்தி போட போறேன். என்னது அரிசி உப்புமாவா? என் பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தெரியல உனக்கு? கொஞ்சம் அங்க போய் பாருங்க. அரிசி உப்புமா சூப்பரா இருக்குமா? நீ கொஞ்சம் பாக்குறியா? ஏய் என்னடி இந்த சட்டையை துவைக்காம வச்சிருக்கிற? இந்த சட்டை இல்லைன்னா வேற சட்டையை எடுத்து போட. இப்படி ஓவரா பேசிட்டு திரிஞ்சின்னு வச்சுக்கோ ஒரேடியே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருவேன். ஏய் வாய்மூடு. சண்டை போடும்போது இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் எல்லாம் சொல்லாத எனக்கு வெக்கமா வருது. மேடம் உங்க ஆம்பிஷன் என்ன வயிறு ஃபுல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கணும் அவ்வளவுதான் சொல்லிருக்கேன் உன் பொருள் எங்கேயோ அதை நீ பத்திரமா வச்சு நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி இப்ப நான் வேலை பாக்குறதா வந்து உன் பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா இதே பொழப்பா போச்சு ஒரு பொருள் ஒரு இடத்துல வைக்கிறதே இல்ல சொல்லுங்க மேடம் பால்காஸ் எவ்வளவு? 1500 ஒரு நிமிஷம். ஏய் ஒரு நிமிஷம் 1500 ரூபாய் அப்படியே தூக்கி கொடுத்துருவியா? இது என்ன விசாரிப்போம். ஹலோ நான் ஒரு அக்கௌண்ட்ஸ் எக்ஸ்பர்ட். இரு ஒரு நிமிஷம் நான் பாத்துக்கிறேன் ஒரு நிமிஷம் இரு. எவ்வளோ? 1500 சார். ஓகே எத்தனை நாளைக்கு? 30 நாள் ஒரு நாளைக்கு 60 ரூபாய். ஓகே 1800 வருது. போய் சாமான் சொல்லுங்க. எவ்வளோண்ணா? 1300 அவ்வளவுதான் உங்க ஊர்ல வாழ முடியாது டிவோர்ஸ் தான். ஏன்டா என்னடா ஆச்சு? நான் பிறக்கும் போதே நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ஆமா. அப்படியே நீ பார்க்க வரல. நீங்க வரலன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு அழுதேன்னு தெரியுமா? உங்க ஊர்ல வாழ முடியாது அவ்வளவுதான். இவங்க கூட வாழ்றவங்களாம் இடியப்பத்தை விட பெரிய சிக்கலா இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நேத்து சாம்பார் எப்படிடா இருந்துச்சு? நேத்தா ஓகே தான் கொஞ்சம் உப்பு அதிகமா இருந்துச்சு. சிலிண்டர் நீ தானே நேத்து சேஞ்ச் பண்ண அதனால தான் உப்பு அதிகமாயிடுச்சு. நான் ஆல் கிளியர் பண்ணிட்டேன்டி. ட்ரீட் ஏ 2 பேப்பர்ல நான் அரியர்றி. ட்ரீட் அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான்டி. ட்ரீட் நாங்க பேட்ச் அப் ஆயிட்டமே. ட்ரீட் ஹே புதுசா பைக் வாங்கிட்டேன்டி. ட்ரீட் பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடி. ட்ரீட் ஹார்ட் போட்ட அம்மூர்லயா விட்டுட்டா போச்சு. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஜான்சன் இந்த லீவ்ல ஊட்டி போறோம் கொடைக்கானல் போறோம். அப்படியே வரும்போது கேரளா போயிட்டு வருவோம். அப்புறம் எங்க போறோம்? பிச்சை எடுக்க போறோம். சாம்பார் ஆப்பு எனக்கு. அப்படியாமா? சரி சரி ஓகே ஓகே நான் வந்துடுறேன் கண்டிப்பா நான் வரேன். எங்க? இல்லடா எதிர் வீட்டு பொண்ணுக்கு சாரி கட்ட தெரியல அதான கூப்பிட்டேன். நான் போயிட்டு வருமா? கடைக்கு போயிட்டு வருமா டைம் வச்சேன்னு சொன்னேன். சாம்பார் ஆப்பு எனக்கு.
காயத்ரி உங்க வீட்டுக்காரர் சாப்பிட கூப்பிடுமா. ஜான்சன் சாப்பிட வா. கொஞ்சமாவது மரியாதையா கூப்பிடுறியா? ஜான்சன் மரியாதையா வா. எங்க என்னங்க நீங்க என்ன பார்த்து திருட மாதிரி எங்க இருக்குது? சாரிங்க. நிறுத்து லேயா என்னன்னு தெரியல, இந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஈர்ப்பா இருக்கு. ஏதோ என்னோட முன்னோர்கள் இந்த இடத்துல தான் வாழ்ந்திருப்பாங்களோ என்னவோ தெரியல, பார்க்கும் போதே ஒரு மாதிரி பரவசமா இருக்கு. அப்பா குடிகார பயல போல வீட்டுக்குள்ள. ஓ இது நம்ம வீடு தானோ? நான் நிஜமா ஒன்னே ஒன்று சொல்றேங்க, நம்ம பொண்டாட்டிங்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பாவங்க. நம்மளுக்காக டெய்லியும் காலையில எந்திரிச்சு வீடு கூட்டி பாத்திரம் கழுவி நமக்காக வந்துட்டு சமைச்சு நம்ம குழந்தைகள்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்காக அவங்க எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லை லைஃப்ல. அதனால தான் நான் ஒன்று முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஊர்ல கலெக்டருக்கு வேலை பார்க்கறது ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டர் இருக்காங்க, என்ஜினியருக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒய்ஃபுங்களுக்கு நம்ம ஒரு அசிஸ்டன்ட் ஒய்ஃப் ரெடி பண்ணி கொடுக்குறோம். என்னடி உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒய்ஃப் ரெடி பண்ணி கொடுத்துடலாமா? சொன்னேன். தம்பி எங்க புது கார்லாம் வாங்கிருக்கீங்க சொல்லவே இல்ல. சொன்னா பழிக்க மாட்டேங்குதுக்கா, அதான் வாங்கிட்டு சொல்லலான்னு பார்த்தேன். நல்லா இருக்கா? ஐயோ ரொம்ப நல்லா இருக்குப்பா. தம்பி பாக்குறவங்க கண்ணுக்கு இன்னும் வச்சுக்க போறாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை காருக்குள்ளேயே வச்சு. சரி இந்த மாதிரி நல்லவங்க இருக்கு, நல்லா என்ன உலக அழியாம இருக்கு. இருந்து போகுதுப்பா. A few moments later. தம்பி என்னப்பா காரை வச்சு நடந்து போற? இஎம்ஐ கட்ட முடியல, காரை வித்துட்டேன். என் தலையெடுத்து எலுமிச்சம்பழம் வேலையை காட்டிடுச்சு. என்னால சுத்தமா நம்பவே முடியலங்க, எங்க வீட்டுல எனக்காக இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை பாப்பாங்கன்னு. உங்களுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ காரு பங்களா, எவ்வளோ சொத்து வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அம்மா சொன்னாங்க என்ன ஒரு 6 months தானே அப்படின்னு. ஓகே ஓகே. இன்னைக்கு மாதிரி நாளைக்கு ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது சரியா? ஒழுங்கா கேஸ் புக் பண்ணிடு சரியா? இது என்ன இங்க ஒரு கேஸ் இருக்குது? ஃபுல் வெயிட்டாவும் இருக்குது. எனக்கு ரொம்ப தலை சுத்தலா இருக்கு. நீ நில்லு. இது என்ன சொல்லு, இது என்ன கேஸ் இங்க ஃபுல்லா இருக்குது? அது நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, அதான் சின்னதா ஒரு பிளான் பண்ணேன், அதான் சாப்பிட்டு வந்துட்டோம்ல வீடு. இது என்ன புது விதமா பிளானா இருக்குது? சொல்லுங்க. வணக்கம் மேடம், ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு 2 minutes உங்ககிட்ட பேசலாமா? பேசுங்க சார் சொல்லுங்க. பெரிய பங்களா மாதிரி உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்காங்க மேடம். ஆமா ஆசைதான். BMW கார்ல போகணும்னு ஆசை இருக்காங்க மேடம். கழுத்து நிறைய நகை நட்டுன்னு போட்டு காரு பங்களான்னு ஒரு லக்ஸுரி லைஃப் வாழணும்னு ஆசை இருக்காங்க மேடம். ஆமாங்க ஆமா. 1 minute மேடம். ஒன்றும் இல்லை மேடம், சிம்பிள் தான். 3000 ரூபாய் நம்ம கம்பெனிக்கு கட்டினீங்கன்னா அதுக்கு கீழே 3 பேர் கட கட கடன்னு சேர்த்துனீங்கன்னா மேடம் 3 பேர்த்த சேர்த்துனா போகுது. When my mom is sleeping. நிம்மதியா ஒரு 10 நிமிஷம் தூங்கினா உனக்கு பொறுக்காதாடா? டொம்மு டொம்முன்னு அதே இதையும் போட்டுட்டு இருப்பியாடா? நான் என்ன பாவம் பண்ணா தெரியல, இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. When I'm sleeping. சஷ்டியை நோக்க சரவண பவனார். ஜெனிதா சொல்லுங்கம்மா. என் ஆச்சி லைன்ல இருக்காங்க, அப்பா கிட்ட ஏதோ பேசணும், நாங்க எதுவுமே கொடு. அப்பா ஆச்சி. ஆட்சிக்கு வர வேலையே இல்ல, பைத்தியத்தை என் தள்ள கட்டிட்டு ஏன் உசுறு எடுக்கிறாங்க. என்னவா உங்களுக்கு? ஆச்சி லைன்ல இருக்காங்கப்பா. ஆச்சி ஜிஹெச் வந்துராச்சி.
டேய் உன் ஃபோன் தொலைச்சாமே கேள்விப்பட்டேன் உண்மையா? ஆமாண்டா. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்டா. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வந்து வண்டி எடுக்கலான்னு பார்த்தா வண்டியை திருடிட்டானுங்கடா. சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாதடா. கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணு, எல்லாமே சரியாயிடும். கடைசியா என் தொலைஞ்ச பொருள் எல்லாம் கிடைச்சிடணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா நான் போட்டு வந்த செருப்பையும் திருடிட்டானுங்கடா. உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு பக்கத்து வீட்டு சௌமியாவை விட்டுரு, இன்னொன்னு 3000 ரூபாய் காசு கொடுத்து என்ன விட்டுரு. நிஜமா சொல்ற? ஆமா, இதுல யாராவது விளையாடுவாங்களா? படம் பாத்துக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி, என்ன எப்ப விடுற? அதான் விட்டனே. பார்லர்ல எப்ப கூட்டு போய் விடுற?